Hello viewers. Hello viewers. Welcome to Minutes Mystery. Welcome to Minutes Mystery. இது செப்டம்பர் 21 1953 சவுத் கொரியால இருக்கிற கிம்போ அப்படின்ற ஒரு ஏர் பேஸ். அந்த ஏர் பேஸ்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கன் மிலிட்டரி மென்ஸ் எல்லாரும் உட்கார்ந்து லஞ்ச் அழகா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல யாருமே எதிர்பாராத விதமா அந்த ஏர் பேஸ் அதிர்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அலாரம் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அப்படி அலாரம் சத்தம் கேட்டோன்னு என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறப்ப ஒரு MiG-15 ஃபைட்டர் ஜெட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 மைல்ஸ் per hour அப்படின்ற ஸ்பீட்ல பயங்கர ஃபாஸ்டா அந்த ஏர் பேஸ் நோக்கி வந்துட்டு இருக்கு. இப்படி பயங்கர ஃபாஸ்டா அந்த ஃபைட்டர் ஜெட் நேரா வரத பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரு விதமான பதற்றம் வந்துருது. ஆத்தடி நார்த் கொரியா நம்மள தாக்க வந்துட்டு இருக்காங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு அவங்க பொசிஷனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கன்னர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அவங்களோட பொசிஷன்ல போயிட்டு டக்குன்னு நிக்கிறாங்க. அந்த பைலட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்க விமானத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க எல்லாரும் பதற்றமா அவங்க பொசிஷனுக்கு போயிட்டு இருக்கப்பதான் அங்க ஒரு வித்தியாசமான நிகழ்வு நடக்க ஆரம்பிக்குது. எஸ், அந்த ஒரு ஏர் பேஸ் நோக்கி வந்த அந்த ஃபைட்டர் ஜெட் பாத்தீங்கன்னா இவங்க எதிர்பார்த்த மாதிரி தாக்காம அமைதியா வந்து லேண்ட் ஆகவும் செய்து. இப்படி இவங்க யாருமே எதிர்பாராத சமயத்துல அங்க இறங்கின அந்த ஒரு விமானத்துல இருந்து பாத்தீங்கன்னா 21 வயதான யங்கான ஒரு வடகொரியன் பைலட் பாத்தீங்கன்னா அந்த ஃபைட்டர் ஜெட்ல இருந்து கீழே இறங்கி தன்னோட கைகளை உயர்த்தின மாதிரி நான் சரண்டர் ஆகிறேன்னு சொல்லிட்டு தரையில முட்டி போடுறான். அப்படி முட்டி போடுற அந்த வடகொரியன் சோல்ஜரோட பேரு நோகும் ஷோக். இந்த நோகும் ஷோக் எப்படி வடகொரியால இருந்து தப்பிச்சா அப்படி தப்பிச்சவே அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்டையும் கொண்டு வந்தான். அந்த கிஃப்ட்ல என்ன இருந்துச்சு, அப்படி இவன் கொடுத்த அந்த கிஃப்ட்டுக்கு அமெரிக்கா எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு நிகழ்வு பாத்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்டரியில நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய எஸ்கேப் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வடகொரியால இருந்து தப்பித்து வந்த ஒரு மிகப்பெரிய எஸ்கேப் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட வாட்ஸ்அப் அண்ட் Facebook லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிருங்க. எப்படி இந்த வடகொரியா பைலட் வடகொரியாலேருந்து எஸ்கேப் ஆகி வந்தார் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த ஃபிளைட் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிளைட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஃபைட்டர் ஜெட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டாக சொல்லணும்னா MiG-15 பற்றி நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். இந்த MiG-15 ஃபைட்டர் ஜெட்டை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 1953 காலகட்டத்தில், அதாவது கொரியன் வார் நடந்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய தலைவலி கொடுத்த ஒரு விமானம் அப்படின்னா அது இந்த MiG-15 ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லலாம். சரி, தலைவலி கொடுத்ததுல ஒரு பக்கம் இருக்கட்டும், கொரியன் வார் தானே நடந்துட்டு இருக்கு, அது ஏன்டா அமெரிக்காவுக்கு தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா ஹிஸ்டரி நீங்க நல்லா தெரிஞ்சுச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுக்கும். சப்போஸ் ஹிஸ்டரி தெரியாதவங்களுக்கு சிம்பிளா சொல்றோம். கொரியன் வார் நடந்துட்டு இருந்த காலகட்டத்தில் வடகொரியாக்கு ஹெல்ப் பண்ணது ரஷ்யா, அதாவது சோவியத் யூனியன். அதே சவுத் கொரியா இருக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணது அமெரிக்காவா தான் இருந்தாங்க. சோ இந்த அமெரிக்காவுக்கு தலைவலியை கொடுத்தது தான் வடகொரியாவோட இந்த MiG-15 அப்படின்ற ஃபைட்டர் ஜெட். அப்படி என்னடா இந்த MiG-15ல ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல இருக்கிற எல்லாமே ஸ்பெஷலா தான் இருந்துச்சு. ஏன்னா இது அந்த காலகட்டத்திலேயே பயங்கர ஃபாஸ்டா டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட்டா இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, செம்ம ஃபாஸ்டா குயிக்கா மேலே எழுந்து பறக்கக்கூடிய திறன் கொண்டதாகவும் இருந்துச்சு. அதே நேரத்தில் எதிர்நாட்டு விமானங்களை வேட்டையாடுறதுல ஒரு சூறாவளியாவே இது திகழ்ந்துட்டு இருந்துச்சு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவோட F-86 சேப்ரஸ் அப்படின்ற விமானங்களை பார்த்தா துவம்சம் பண்ண ஒரு மிகப்பெரிய விமானம் அப்படின்னா அது இந்த MiG-15 அப்படின்னு சொல்லலாம். சோ சோவியத் யூனியன் உருவாக்கின இந்த MiG-15 ஃபைட்டர் ஜெட் பார்த்தா அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த MiG-15 ஃபைட்டர் ஜெட் மட்டும் எக்கச்சக்கமான அமெரிக்கன் பைலட்டை போட்டு தள்ளவும் செஞ்சுச்சு. அதே நேரத்தில் எக்கச்சக்கமான அமெரிக்கன் போர் விமானங்களையும் அழிக்கவும் செஞ்சுச்சு. சோ இந்த விமானத்தை பத்தின டீடைல்ஸ் நம்ம எப்படியாச்சும் கெட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இந்த MiG-15 ஃபைட்டர் ஜெட்டை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் அவங்களால கேதர் பண்ணவே முடியல. ஏன் சம்டைம்ஸ் எல்லாம் பார்த்தா MiG-15 ஃபைட்டர் ஜெட்டை அமெரிக்கா சுற்றுவாங்க. அப்படி சுட்டுனா அது கீழேயும் விழுகும். அப்படி விழுந்த உடனே அந்த உதிரி பாகங்களை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுல இருக்கிற டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு அமெரிக்கா அங்க போவாங்க. ஆனா இவங்க அங்க டிராவல் பண்ணி போறதுக்கு முன்னாடியே சோவியத் யூனியனும் வடகொரியாவும் பயங்கர ஃபாஸ்டா டிராவல் பண்ணி போய் அந்த உதிரி பாகங்கள் எதுவுமே அமெரிக்கா கைக்கு கிடைக்காத அளவுக்கு அப்படியே மொத்தம் அள்ளி போட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்களாம். சோ அந்த அளவுக்கு சீக்கிரட்டா MiG-15 சோவியத் யூனியனும் வடகொரியாவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனாலே அதை பத்தின இன்ஃபர்மேஷன் துளி அளவு கூட கிடைக்காம அமெரிக்காவும் தலையை பிச்சிட்டு இருந்தாங்க. இப்படி தலையை பிச்சுட்டு இருக்கப்போ அமெரிக்காவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம இந்த MiG-15 பத்தி தெளிவா தெரிஞ்சுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா இதுவே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை கிரியேட் பண்ணிடும். அது மட்டும் கிடையாது, இந்த கொரியன் வார்ல வான்வெளி தாக்குதல்ல நம்ம ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க நேரிடும் அப்படின்றது அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலேயே அதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கான பிளானையும் போட ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் 1953 வருடம் ஏப்ரல் மாதம் CIA லான்ச் பண்ண ஆபரேஷன் மூலா அப்படின்ற ஒரு மிஷன். ஆத்தாடி, ஆபரேஷன் மூலான்னு ஒரு மிஷனை கிரியேட் பண்றாங்களா, அதுவும் CIA கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அதை பக்காவா பிளான் போட்டு மூளையை கசக்கி தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னா அங்கதான் இங்க பிரச்சனையே வருது. இவங்க ரொம்பலாம் மூளையை கசக்கி போடுறதுலாம் வேற லெவல்லாம் பிளான் போடவே இல்லை. இவங்க போட்ட பிளான கேட்டீங்கன்னா என்னடா இப்படிலாமடா போடுவாங்க அப்படின்னு நீங்களே யோசிக்கிற அளவுக்கு செம்ம ஃபன்னியா தான் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னா இதுல இவங்க யோசிச்ச ஐடியா என்ன தெரியுமா, நம்ம ஏதாச்சும் ஒரு கடை ஆரம்பிக்கிறோம் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது மக்கள்கிட்ட போய் ரீச் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், துண்டு பிரசுரம் அடிப்போம் பாத்தீங்கன்னா, அதாவது சின்ன சின்ன மஞ்சள் கலர் பேப்பர் இல்லைன்னா வெள்ளை கலர் பேப்பர்ல நம்மளோட டீடைல் எல்லாத்தையும் போட்டு ஒவ்வொரு தெருல ஒவ்வொருத்தரையா கொடுப்போம் பாத்தீங்களா. அந்த மாதிரியான ஒரு பிளான தான் இப்போ உங்க கையிலேயே எடுக்கிறாங்க. எஸ், அந்த துண்டு பிரசுரம்ல இவங்க என்ன எழுத
எழுதுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வடகொரியாவோட MiG-15 ஃளைட் இருக்கு பாத்தீங்களா, அதை கடத்திட்டு வர்றவங்களுக்கு 50,000 அமெரிக்கன் டாலர்ஸ் நாங்க ரிவார்டா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னங்களா சொல்றீங்க, இப்படி ஒரு துண்டு பிரசுரமும் அமெரிக்கா பிரிண்ட் பண்ணி என்னடா யூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சிருந்திருக்காங்க. எஸ், அந்த துண்டு பிரசுரம் எதையுமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல அவங்க பிரிண்ட் பண்ணல, கொரியன் லாங்குவேஜ் அண்ட் சைனீஸ் லாங்குவேஜ்ல தான் அவங்க பிரிண்ட் பண்ணவே செய்றாங்க. அப்படி பிரிண்ட் பண்ணது சும்மா ஒரு 100, 200 இல்லனா 1000, 10,000 அந்த அளவுக்கு எல்லாம் அவங்க பிரிண்ட் பண்ணல, மில்லியன்ஸ் ஆஃப் துண்டு பிரசுரங்களை பிரிண்ட் பண்றாங்க. அப்படி பிரிண்ட் பண்ண மில்லியன்ஸ் ஆஃப் துண்டு பிரசுரம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த ஃபைட்டர் ஜெட்ஸோட குண்டு போடுற செல்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது குண்டுல இருக்கிற செல்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா, அதுக்குள்ள வச்சு அந்த குண்டுகள் எல்லாத்தையும் வடகொரியாவோட ஏர் பேஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஏர் பேஸ்க்கு மேல போய் குண்டை போடுறமே டபக்குன்னு கீழே போட்டு போயிருவாங்க. அப்படி போட்டு போன அந்த குண்டு போய் கீழே வெடிக்கிற மாதிரி வெடிச்ச உடனே உள்ள இருக்கிற அந்த துண்டு பிரசுரங்கள் எல்லாமே அந்த ஏர் பேஸ் ஃபுல்லாமே செதறி உழுகுமா. அது ஒரு 2 ஏர் பேஸ்ல கிடையாது, எக்கச்சக்கமான ஏர் பேஸ்லயும் இதை போடவும் செஞ்சாங்க. அது மட்டும் கிடையாது, வடகொரியாவோட மிக முக்கியமான நதியான யாழு நதி இருக்கு பாத்தீங்களா, அந்த யாழு நதி மேலேயும் இதை போட்டு துண்டு பிரசுரங்களை பரப்பி விடவும் செஞ்சிருக்காங்க. சோ அமெரிக்காவோட எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடகொரியால இருக்கிற ஏதாச்சும் ஒரு சோல்ஜராச்சும் இந்த ஒரு துண்டு பிரசுரமா பார்த்து அது மேல அளவுக்கு அதிகமான பேராசைப்பட்டு ஆத்தாடி 50,000 அமெரிக்கன் டாலர் அப்ப நம்ம அந்த ஃபைட்டர் ஜெட்டை கடத்திட்டு போய் அங்க கொடுத்தோம்னா நம்ம பெருசா செட்டில் ஆண்டா அப்படின்னு நினைக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் இந்த துண்டு பிரசுரங்களை போட்டிருக்காங்க. ஆனா இவங்க போட்ட பிளான் வடகொரியால ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு கேட்டா அது சுத்தமா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா வடகொரியா இவங்க பிளான் எல்லாம் தவிடுபடி பண்ற மாதிரி அங்க ஒழுந்த எந்த துண்டு பிரசுரமும் வடகொரியன் சோல்ஜரோட கையில கிடைக்காத அளவுக்கு பக்காவா பிளான் போட்டு செம்மையா ஸ்வைப் அவுட் பண்ணவே செஞ்சிருக்காங்க. சரி, இந்த பிளான் தான் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, நம்ம வேற பிளானாச்சும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்டர் லைன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையில இருக்கிற பார்டர் லைன்ஸ் இருக்கும் போது அந்த பார்டர் லைன்ல ப்ராட்காஸ்ட் பண்ணியும் இந்த விஷயங்களை வெளிப்படுத்தவும் செஞ்சிருக்காங்க. அதாவது பார்டர்ல பெரிய பெரிய ஒளிபெருக்கிகள்லாம் வச்சு உங்களோட MiG-15 ஃளைட்டை எங்க பக்கம் நீங்க கடத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 அமெரிக்கன் டாலர் ரிவார்டா தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா ஒளிபரப்பவும் செஞ்சிருக்காங்க. ஆனா அதுக்கும் வடகொரியா சோல்ஜர்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணாங்களான்னு கேட்டா சுத்தமா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம், என்னடா அவ்வளவு பெரிய ஃபைட்டர் ஜெட்டை கேக்குறாங்க, அதுவும் கடத்திட்டு வர சொல்றாங்க, அதுக்கு வெறும் 50,000 அமெரிக்கன் டாலர் தராங்க, அதெல்லாம் பெருசா இருக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்துக்கு நீங்க 50,000 அமெரிக்கன் டாலர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு பெருசா தெரியும். ஆனா ஓவரால் அவ்வளவு பெரிய ஃபைட்டர் ஜெட்டுக்கு இந்த அமௌண்ட் ஒருத்தான்னு கேட்டா கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா அந்த காலகட்டம், அதாவது 1953 காலகட்டத்தில் இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஹியூஜான அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஒரு ஆளுக்கு எவ்வளவு பெரிய ரிவார்டு கிடைக்குதுன்னா அது பெரிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தோட கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா அது $500,000 அமெரிக்கன் டாலருக்கு ஒருத்தான மணியாவே இருந்துச்சு. சோ அதனால தான் இந்த பிளான் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைச்சு அமெரிக்கா துண்டு பேப்பர் அங்கங்க தூவியும் விட்டாங்க, பிராட்காஸ்ட் பண்ணியும் வெளிப்படுத்தினாங்க. ஆனா இது எதுவுமே அமெரிக்காவுக்கு கை கொடுக்கவே இல்ல. நார்த் கொரியா இதை அசால்ட்டா தவிடுபடி ஆக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. என்னங்களா சொல்றீங்க, இவ்வளவு துண்டு பேப்பர் அங்க போட்டு வடகொரியா எப்படி அதை தவிடுபடி ஆக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் ரீசன் இருக்கு. ஏன்னா வடகொரியால என்ன குத்தம் நடந்தா குத்தம் சொல்லிட்டு எக்கச்சக்கமான ரூல்ஸை போடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. அப்படி இருக்கிறப்ப அமெரிக்கா எப்படி ஒரு பிளான போட்டு இப்படி வந்து துண்டுச்சிட்ட போறான்றது வடகொரியாவுக்கு தெரிஞ்சுனா சும்மாவா இருப்பாங்க, சும்மாவே ஆடுவாங்க. அதுல கால்ல சலங்கையை கட்டி விட்டா சொல்லவா வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம நாட்டுல இருக்கிற சோல்ஜர் எவனாச்சும் இந்த மாதிரி துண்டுச்சிட்ட போறாங்க அதை போறான்னு சொல்லிட்டு அதை கையில மட்டும் தொட்டீங்க இல்லாட்டா பக்கத்துல போய் எட்டி பார்த்தா கூட உங்களுக்கு டெத் சென்டென்ஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி விட்டாங்களாம். அதை துண்டு பேப்பரை தொடுறது கிடையாது, தூக்குறது கிடையாது, ஜஸ்ட் கண் வழியா லைட்டா எட்டி பார்த்தா கூட நீ எட்டி பார்க்கறத அவங்க பார்த்துட்டாங்கன்னா அப்படியே அலைக்கா தூக்கிட்டு போய் தூக்குல போட்டுருவாங்களாம். இப்படி ஒரு கொடூரமான ரூல்ஸை போட்டா ஏதாச்சும் ஒரு சோல்ஜர் அந்த பேப்பர் பக்கம் தலை வச்சு படுப்பாங்களா என்ன? கண்டிப்பா படுக்க மாட்டாங்களே. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இவங்க எவ்வளவு பேப்பரை போட்டாலும் அதை நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் எப்படியாச்சும் அதை அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு மேலதான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களே தவிர இவங்க போய் அதை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்களாம். அது இந்த துண்டு பேப்பருக்கு மட்டும் கிடையாது, பார்டர்ல இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்றப்ப கூட பாத்தீங்கன்னா காதை இருக்க பொத்திக்க தான் செய்வாங்களே தவிர அவங்க சொல்றத காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்களாம். இந்த ஒரு விஷயத்தினாலதான் பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட இந்த ஒரு பிக்கஸ்ட் மிஷன் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃபிளாப் மாடல் ஆகி புஷ்ஷா போகவும் செஞ்சுச்சு. இப்படி அமெரிக்காவோட மிஷன் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிட்டு இருக்கப்ப தான் இந்த கதையில நம்ம ஹீரோவும் என்டர் ஆகுறாரு. எஸ், நம்ம முன்னாடியே சொன்ன நார்த் கொரியன் சோல்ஜரான நோகும் ஷோக்கும் என்டர் ஆகுறாரு. அதுக்காக இவர் இந்த துண்டு பிரசுரத்தை பார்த்து தான் இந்த ஸ்டோரிக்குள்ள என்டர் ஆனாரா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அவருடைய இளம் வயதுல நடந்த சில கசப்பான நிகழ்வுகளால தான் இந்த ஒரு மிஷன்ல அவர் என்டர் ஆகவே செஞ்சாரு. அப்படியான அந்த கசப்பான நிகழ்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவருடைய ஏர்லி லைஃபை பத்தி நம்ம சிம்பிளா தெரிஞ்சுக்கணும். எஸ், இந்த நோகும் ஷோக் பாத்தீங்கன்னா 1932 வருஷம் கொரியால இருக்க போர்ட் சிட்டியான சினுஜூல தான் பிறக்கவே செய்றாரு. இவருடைய தந்தை பாத்தீங்கன்னா வெல்த்தியான பிசினஸ்மேன். இப்படி இவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தப்ப கொரியா எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஜப்பானோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. அப்படி ஜப்பானோட கண்ட்ரோல்ல இருக்கிறப்ப கொரியால சுதந்திர போராட்டமும் வெடிக்குது. அந்த போர்ல இவங்க அப்பாவும் பங்கெடுக்கிறாரு. அந்த போர் வேற எதுவும் கிடையாதுங்க, இரண்டாம் உலக போர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த போர்ல தான் இவங்க அப்பாவும் பங்கெடுக்கிறாரு. அப்படி நடந்த இரண்டாம் உலக போர்ல பாத்தீங்கன்னா ஜப்பான் தோல்வி அடையவும் செய்றாங்க, கொரியா இண்டிபெண்டன்ஸா மாறவும் செய்து. ஆனா என்னதான் கொரியா சுதந்திர நாடா மாறினாலும் கொரியால நடந்த உள்நாட்டு
போர்னாலேயே அந்த நாடு ரெண்டா பிளவுபடவும் செய்து அதுல ஒன்னு நார்த் கொரியா, இன்னொன்னு சவுத் கொரியா. ஆனா இப்படி பிளவுபட்டதுல நம்ம ஹீரோவான நோக்கும் சோக்கோட ஃபேமிலி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க துரதிர்ஷ்டவசமா நார்த் கொரியால போயிடுறாங்க. இப்படி இவங்க நார்த் கொரியாக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாற ஆரம்பிக்குது. அந்த டைம்ல நார்த் கொரியா ஆட்சி புரிந்துட்டு இருந்த கிம் இல் சங்கோட முதல் டார்கெட்டே யாரா இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா வெல்த்தியான லேண்ட் ஓனர்ஸா தான் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் நார்த் கொரியால இருந்த வெல்த்தியான லேண்ட் ஓனர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட இருக்க நிலத்தை எல்லாத்தையும் கவர்மெண்ட் எடுத்துக்கிடுவாங்க. அப்படி நிலங்களை எடுத்துக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த செல்வந்தர்களையும் வேனிஸாவும் வச்சிருவாங்க. அதாவது அவங்க இருந்த இடமே தெரியாத அளவுக்கு ஆக்கவும் செஞ்சிருவாங்க. இவ்வளவு வினோதமான சட்டம் இயற்றப்பட்ட அந்த காலகட்டத்தில் நார்த் கொரியால ஒரு மிகப்பெரிய செல்வந்தரா இருந்தவர் தான் நோக்கும் சோக்கோட அப்பா. அதனாலே பாத்தீங்கன்னா 1947 வருஷம் ஒரு நாள் நைட்டு நோக்கும் சோக்கோட அப்பா மர்மமான முறையில காணாமல் போகவும் செய்றாரு. அதாவது எந்த விதமான போலீஸ் அரெஸ்டும் கிடையாது, எந்த விதமான ட்ரையலும் கிடையாது. அவர் எங்க போனாரு, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற எந்த விதமான டீடைலும் அவங்க அம்மாக்கு கூட தெரியாம அந்த வருஷம் அவர் கம்ப்ளீட்டா வேனிஸ் ஆகும் செய்றாப்ல. இப்படி நோக்கும் சோக்கோட அப்பா மர்மமான முறையில காணாமல் போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய குடும்பம் கம்ப்ளீட்டா ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுது. அந்த ஏழ்மையிலே நோக்கும் சோக்கோட இளமை பருவமும் கழிய ஆரம்பிக்குது. இப்படியே காலங்கள் ஓடுது. அவனுக்கும் 15 வயசும் ஆகுது. அந்த ஒரு டைம்ல தான் அவங்க அம்மா ஒரு மிகப்பெரிய உண்மையை நோக்கும் சோக்கிட்ட சொல்லவும் செய்றாங்க. அதுதான் உங்க அப்பா மர்மமான முறையெல்லாம் காணாமல் போகல, உங்க அப்பாவை கவர்மெண்ட் தான் கடத்திட்டு கொண்டு போய் அவரை தூக்கிலிட்டு கொண்டுட்டாங்க அப்படின்ற விஷயம். இந்த ஒரு விஷயத்தை கேட்டவுடனே ஏன்டா எந்த தப்புமே செய்யாத ஏன் அப்பாவை ஏன்டா தூக்குல போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மேல அவருக்கு பயங்கரமான கோவம் வருது. கோவம் வரதோட மட்டும் இல்லாம என்னுடைய தந்தையை கொன்றதுக்காகவே இந்த கவர்மெண்ட்டை நான் கண்டிப்பா பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதமும் எடுக்கிறாப்ல. ஆனா என்னதான் நோக்கும் சோக்கு அந்த டைம்ல கோவம் வந்து இப்படி சபதம் எடுத்தாலும் அவங்க அம்மா சில விஷயங்களை அவர்கிட்ட சொல்றாங்க. அதுதான் உனக்கான நேரம்னு ஒண்ணு கண்டிப்பா வரும், அது வரைக்கும் நீ காமா கொயட்டாம் சர்வை மட்டும் பண்ணிட்டே இரு அப்படின்றது. அம்மா சொன்ன இந்த வேத வாக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நோக்கும் சோக்கோட மனசுல பதியவும் செய்து நான் இந்த கவர்மெண்ட்டை பழி வாங்குறதுக்கான நேரம் கண்டிப்பா வரும், அது வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வேலைகள்ல ஈடுபடவும் ஆரம்பிக்கிறாரு. என்னதான் இந்த கவர்மெண்ட் மேல கோபம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்கிறாம ஒரு பெர்ஃபெக்டான நார்த் கொரியன் சிட்டிசன் இருந்தா எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் அதுக்கடுத்து நோக்கும் சோக்கும் வாழவே ஆரம்பிக்கிறாப்ல. அதாவது நார்த் கொரியன் யூத் லீக்ல சேரவும் செய்யறாப்ல, அவங்களுடைய ப்ரொபகண்டா எல்லாத்தையும் சிரிச்ச முகத்தோட கத்துக்கவும் செய்யறாப்ல. இப்படி இவர் கத்துட்டு இருக்கிறப்ப 1950 வருஷம் கொரியன் வாரும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஒரு வார்ல நார்த் கொரியாக்கு எக்கச்சக்கமான பைலட்ஸும் தேவைப்படுறாங்க. இந்த ஒரு விஷயம் நோக்கும் சோக்குக்கும் தெரிய வருது. இது தெரிய வந்தனே நோக்கும் சோக் பண்ண முதல் வேலையே நார்த் கொரியன் ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு அப்ளை பண்ணதான். அப்ளை பண்றதோட மட்டும் இல்லாம அங்க நடந்த எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ஈஸியா கிளியர் பண்ணிட்டு தன்னுடைய 18வது வயசுல நார்த் கொரியாவோட ஃபிளைட் ஸ்கூல்ல சேரவும் செய்றாப்ல. அப்படி இவர் சேர்ந்த அந்த ஃபிளைட் ஸ்கூலோட இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாம் யாரா இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சோவியத் ஆபீசர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இருக்கவே செஞ்சாங்க. அவங்க தங்களுடைய கட்டளைகளை டிரான்ஸ்லேட்டர் மூலமா ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லவும் செய்வாங்க. அத ஸ்டூடண்ட்ஸ் ஏன் எதுக்கு எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம ஃபாலோ பண்ணவும் செய்யணும். அது மட்டும் கிடையாது, அந்த ஸ்கூல்ல ட்ரைனிங்கும் ரொம்ப ப்ரூட்டலா இருக்கும். ஏன் சம்டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போரோட முன்கள வீரர்களாம் இந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸே அனுப்பி விட்டுருவாங்க. இந்த மாதிரி கொடூரமான சூழ்நிலைகளுக்கு இடையில தான் நம்ம நோக்கும் சோக் அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காப்ல. ஆனா என்னதான் படிச்சுட்டு இருந்தாலும் 15 வயசுல அவர் எடுத்த சபதம் மட்டும் அவர் மனசுல இருந்து அழியவே இல்லை. கண்டிப்பா இந்த கவர்மெண்ட்டை பழி வாங்குறதுக்கான தருணம் வரும், அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் தூங்க போறதுக்கு முன்னாடி வேத சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அப்படி இவர் சொன்ன மாதிரியே அந்த ஒரு நாளும் வரவும் செஞ்சுச்சு. 1952 வருஷம் சோவியத் யூனியன் இந்த உலகத்தோட மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்டான MiG-15 அந்த போர்ல இறக்குறாங்க. அப்படி இறக்குற அந்த ஒரு சமயத்துல பேரலலா நம்ம சோக் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் அவனோட ஸ்கூல்ல டாப் கேடட்டா வரவும் செய்றான். டாப் கேடட்டா வர்றான் அப்படினாலே அவனுக்கான சலுகைகள் இருக்கும், அவனுக்கு எக்ஸ்ட்ரா சொல்லி தருவாங்க இல்லையா. அதனாலேயே அந்த டைம்ல புதிதாக இறக்கப்பட்ட போர் விமானமான MiG-15 எப்படி ஆபரேட் பண்றது, அதை எப்படி ஓட்டுறது அப்படின்ற எல்லா டீடைல்ஸையும் சோக்குக்கு சொல்லி தரவும் செய்றாங்க. ஆனா அந்த போர் விமானத்தை எப்படி ஓட்டுறது, எப்படி ஆபரேட் பண்றது அப்படின்றத சொல்லி கொடுத்தாலும் அது எப்படி ஃபாஸ்டா போகுது, அதுல இருக்கிற நுணுக்கங்கள் என்ன, அதுல இருக்கிற இன்ஜின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற எந்த விதமான சீக்ரெட்டையும் சோவியத் யூனியன் வடகொரியன் பைலட்ஸ்க்கு சொல்லி தரவே இல்லை. வடகொரிய பைலட்ஸ்க்கு சோவியத் யூனியன் சொல்லி கொடுத்த ஒரே விஷயம் இதை எப்படி ஆபரேட் பண்றது, எப்படி ஃபாஸ்டா ஓட்டுறது அப்படின்றத மட்டும் தான் சொல்லி கொடுக்கவே செய்றாங்க. ஆனா என்னதான் இதை மட்டும் சொல்லி கொடுத்தாலும் அதுலயும் பயங்கரமா தேர்ந்து வர்றான் நம்ம சோக்கு. தேர்ந்து வரான் அப்படின்னா சும்மாலாம் கிடையாது, அந்த ஃபைட்டர் ஜெட்ல புகுந்து விளையாடுற அளவுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புரட்டி புரட்டி ஓட்டுற அளவுக்கு செம்மையான ஒரு பைலட்டாவே சோக்கு மாறுறான். அதனாலேயே அந்த கொரியன் வார்லயே பார்த்தீங்கன்னா அடிக்கடி இவனை பார்த்தீங்கன்னா போருக்காக அனுப்பிவிடவும் செஞ்சிருக்காங்க. அப்படி அனுப்பி விடுறப்பலாம் நம்ம சோக்கு வேற லெவல்ல சோக்கா சண்டை போட்டு எதிரி நாட்டு விமானங்கள்லாம் தும்சம் பண்ணவும் செஞ்சிருக்கான். அதுலயும் அமெரிக்காவோட F-86 விமானங்களுக்கு எதிராகவும் போரிடவும் செஞ்சிருக்கான். போரிட்டு அதுக்கு எதிராக சக்சஸ் ஆகவும் செஞ்சிருக்கான். அதனாலேயே இவனோட மதிப்பு பார்த்தீங்கன்னா வடகொரியா ஏர் பேஸ்ல வேற லெவல்ல எகிரவும் செய்யுது.
ஸோ இப்படி ஒரு பக்கம் என்னோட கவர்மெண்ட்டுக்கு நான் வேற லெவலில் லாயலாக இருக்கேன், அவங்களுக்காக இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு வெளியில தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அவனோட மனசுக்குள்ள ஒரு தீ பற்று எரிஞ்சிட்டு தான் இருக்கு. அது இன்னும் அணையவே இல்லை. அதுதான் சின்ன வயசுல அவனுக்கே போட்டுக்கிட்ட சபதமான தன்னோட தந்தையை கொன்ற இந்த கவர்மெண்ட்டை எப்படியாச்சும் தான் பழி வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதனாலே அந்த சமயத்துல சோக்கு ஒரு முடிவு பண்றான், நம்ம இந்த வடகொரியால இருந்து எஸ்கேப் ஆகுறோம். அதுவும் சும்மால எஸ்கேப் ஆகுறது கிடையாது, நம்ம இருக்கிற அட்வான்ஸ்டு விமானமான இந்த MiG-15 தூக்கிட்டே போய் எஸ்கேப் ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான பிளான போடுறான். ஆனா என்னத்தை தான் இவன் இந்த ஃபைட்டர் ஜெட்டோட சேர்ந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனதுக்குள்ள ஒரு பிளான போட்டாலும் இந்த பிளான்ல அவ்வளவு ஈஸி அவனால சக்சஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா வடகொரியாக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு குடிமகனோட ஆக்டிவிட்டிஸையும் கவர்மெண்ட் நுண்ணிப்பா பார்த்துட்டே இருப்பாங்க. அதுலயும் முக்கியமா சோல்ஜர்ஸோட ஆக்டிவிட்டிஸை பயங்கரமா வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டிஸ்ல ஏதாச்சும் கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது, தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சா கூட அதை கண்டுபிடிச்சு அவனை தூக்கிட்டு போய் நேரா பிரிசன் கேம்ப்ல போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுலயும் இப்போ முக்கியமா சோக்கு இந்த விமானத்தை தூக்கிட்டு தப்பிச்சு போகணும் அப்படின்றப்ப கண்டிப்பா சோக்கோட விமானம் பாத்தீங்கன்னா டிஎம்சியை தாண்டி தான் போயாகணும். இந்த டிஎம்சியை பத்தி உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. இந்த உலகத்தோட மோஸ்ட் மிலிட்டரைஸ்டு கண்ட்ரி பார்டர் அப்படின்னா அது இந்த டிஎம்சி அப்படின்னு சொல்லலாம். அதாவது அளவுக்கு அதிகமா ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்கிற இரண்டு நாடுகளுக்கு இடையில இருக்கிற பார்டரே இந்த டிஎம்சி தான். அப்படிப்பட்ட இந்த வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கு இடையில இருக்கிற இந்த டிஎம்சி பார்டரை கிராஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம சோக்கால தப்பிச்சு போகவே முடியும். ஆனா இந்த டிஎம்சியை தாண்டி தப்பிச்சு போறதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா டிஎம்சிக்கு மேல வடகொரியால இருந்து தென்கொரியாக்குள்ள ஒரு விமானம் புகழ பாக்குது அப்படின்றது தெரிஞ்சாலே யோசிக்காம அந்த விமானத்தை வடகொரியால இருந்து டப்பு டப்பு டப்புன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ அதனாலேயே இதுக்கான பிளானை நம்ம பெர்ஃபெக்ட்டா போடணும் அப்படின்றது சோக்குக்கு நல்லாவே தெரியுது. அப்படி பிளான் போடுறப்ப எக்கச்சக்கமான விஷயங்களை சோக்கு நோட் பண்ணவும் செய்யறான். அதுல முக்கியமான சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா சும்மா ரிஹர்சலுக்காக விமானங்களை எடுத்து ஓட்டி பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டி பாக்குறப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேஷன்ல மட்டும்தான் அந்த ஃபைட்டர் ஜெட்டை ஓட்டி பாக்குறதுக்கு அலோவ் பண்ணவே செய்வாங்க. சப்போஸ் அந்த ஃபார்மேஷனை தாண்டி வித்தியாசமான ஒரு ஃபார்மேஷன் அந்த ஃபைட்டர் ஜெட் போறதா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யோசிக்காம நார்த் கொரியன் ஆர்மி பாத்தீங்கன்னா அந்த ஃபைட்டர் ஜெட்டை போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்றது சோக்குக்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் கிடையாது, ஏதாச்சும் ஒரு மிஷனுக்கு இவங்களை ஃபைட்டர் ஜெட்ல அனுப்புறாங்க அப்படின்னா கூட அந்த மிஷனுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு எவ்வளவு ஃபியூயல் தேவையோ அந்த ஃபியூயல் மட்டும் தான் அந்த ஃபைட்டர் ஜெட்ல நிரப்புவாங்களே தவிர அதை தாண்டி சப்போஸ் இவன் தூரமா போயிட்டா அப்படின்னா எப்படி மறுபடியும் வர முடியும், அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஃபியூயல் போட்டா தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கருணை மனம் கொண்டு எக்ஸ்ட்ரா ஃபியூயல் அதுல போடவே மாட்டாங்க. சப்போஸ் உன்னால திரும்பி வர முடியாது நீ அங்கேயே சாகடா அப்படின்னு சொல்லிட்டு விடுற மாதிரி தான் லிமிட்டட் ஃபியூயல் மட்டும் தான் ஃபைட்டர் ஜெட்ல நிரப்பவே செய்வாங்க. சோ அதுவும் பாத்தீங்கன்னா நார்த் கொரியால இருக்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸாவே இருந்துச்சு. இதுக்கெல்லாம் மேல ஒரு ஃபைட்டர் ஜெட்டோ சோல்ஜர்ட்டோ கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க தப்பிச்சு போக ட்ரை பண்ணலாம் அப்படின்றதும் கவர்மெண்ட்டுக்கு நல்லா தெரியும் இல்லையா. சோ அதனாலேயே ஈச் அண்ட் எவ்ரி பைலட்டோட மூவ்மெண்ட்டையுமே பாத்தீங்கன்னா நுண்ணிப்பா நார்த் கொரியன் கவர்மெண்ட் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா என்னத்தை தான் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் இதுக்குள்ள கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சின்ன ஓட்டை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோக்கு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றான். அதனால ஈச் அண்ட் எவ்ரி விஷயங்களையும் பாத்தீங்கன்னா நுண்ணிப்பா நோட் பண்றான். அப்படி நோட் பண்ணி கடைசியா ஒரு செம்மையான லூப் ஹோலையும் கண்டுபிடிக்கிறான். ஸோ அந்த லூப் ஹோலை கண்டுபிடிச்ச உடனே சோக்குனால செம்மையான ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகுது. இந்த லூப் ஹோலை மட்டும் நம்ம பிடிச்சோம் அப்படின்னா அசால்ட்டா வடகொரியிலேருந்து தப்பிச்சு போயிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் அவனோட மனசுக்குள்ள எக்ஸைட் ஆகுறான். ஆனால் அப்படி எக்ஸைட் ஆகிற அந்த ஒரு சமயத்தில் அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படியே அடிச்சு போட்டு கீழே படுக்க வைக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான நியூஸும் வருது. அதுதான் 1953 வருட செப்டம்பர் மாசம் இந்த கொரியன் வாரம் நம்ம முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு அமைதி பேச்சுவார்த்தை. எஸ், இந்த அமைதி பேச்சுவார்த்தை முடிந்த உடனே போரும் நிறுத்தப்படுது. இப்படி போர் நிறுத்தப்பட்டது தான் பார்த்தீங்கன்னா சோக்குக்கு ஒரு மிகப்பெரிய இடியாவும் மாறுது. ஏன்னா போர் நடந்துட்டு இருந்தாதான் போரா ஃபைட்டர் ஜெட் எடுத்துட்டு போற மாதிரி போய் தப்பிக்க முடியும் இல்லையா. போரே நடக்காத சமயத்துல இவன் மட்டும் ஃபைட்டர் ஜெட் எடுத்துட்டு மேல போனா அப்படின்னா ஆளே இல்லாத கடைக்கு இவன் யாருக்கா டீயாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அழகா கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையா. சோ அதனாலே என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம சோக்கு முழிக்கிறான். ஆனா அப்படி முழிக்கிற அந்த ஒரு சமயத்துல ஒரு சின்ன நல்ல விஷயமும் நடக்குது. ஏன்னா வெளிப்படையாத அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போற முடிவுக்கு கொண்டு வந்தாலும் ரெண்டு நாடுகள்லயுமே பாத்தீங்கன்னா இன்னமும் போர் பதற்ற நிலை நிலவிட்டே தான் இருக்கு. சோ அதனாலே எப்ப வேணாலும் மறுபடியும் அந்த போர் வரலாம் அப்படின்ற ஒரு உச்சக்கட்ட பதற்றமும் ரெண்டு நாள்லயுமே தொடர்ந்துட்டு தான் இருந்துச்சு. சோ அதனாலே வடகொரியா போர் தான் முடிஞ்சிருச்சுல, இனிமேல் உங்களுக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பதிலா கீப் ஆன் கண்டினியூஸா அங்க இருந்த சோல்ஜர்ஸ் அண்ட் பைலட்ஸ் எல்லாருக்குமே கண்டினியூஸா ட்ரைனிங்க கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. அப்படி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல நம்ம சோக்கு எந்த இடத்துல இருந்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியாங்யாங்கு பக்கத்துல இருக்கிற ஏர் பேஸ்ல தான் பாத்தீங்கன்னா ட்ரைனிங்ல இருந்திருக்கான். அப்படி அங்க ட்ரைனிங்ல இருக்கப்பதான் எக்கச்சக்கமான விஷயங்களை அவன் கண்டுபிடிக்கவும் செய்யறான். எஸ், அந்த ஏர் பேஸ்ல கொடுக்கப்பட்ட ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா மற்ற பைலட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களோட சேர்ந்து ஒரு ஃபார்மேஷன்ல தான் ஃபைட்டர் ஜெட்டை ஓட்டணும். அதுவும் அதை லோ ஆல்டிடியூட்ல தான் ஓட்டணும். அதாவது கிரவுண்ட் லெவல்ல இருந்து குறைந்த தூரத்துல தான் பறக்கவே செய்யணும். இப்படி பறக்கிறதுல இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு லோவா பறக்கிறதுனால எந்த ஒரு ரேடார்ல இருந்தும் ட்ராக் பண்ணவும் மாட்டாங்க. அதே நேரத்துல கிரவுண்ட் லெவல்ல இருந்து இந்த ஃபைட்டர் ஜெட்டை மானிட்டர் பண்ணவும் மாட்டாங்க. அதே நேரத்துல இந்த ட்ரைனிங் எல்லாமே நடக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா கோஸ்டல் ஏரியாவா தான் இருக்கும் அப்படின்னு சோக்கு தெரிஞ்சுக்கிறான். அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதுல இருக்கிற மிகப்பெரிய லூப் ஹோலையும் கண்டுபிடிக்கிறான். அதுதான் ரேடார்லயும் ட்ராக் ஆகல, அதே நேரத்துல கிரவுண்ட் லெவல்ல இருந்து மானிட்டர் பண்ணப்படல. அப்படின்னா அந்த ஒரு ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கப்ப நம்ம ஃபார்மேஷனை பிரேக் பண்ணி போனோம் அப்படின்னா நம்ம ஃபார்மேஷனை பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்றது மற்ற பைலட்ஸ்க்கு தெரிஞ்சு அவங்க கிரவுண்ட் லெவல்ல போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணி நமக்கு எதிராக ரியாக்ட் பண்றதுக்கு குறைந்தது 2 நிமிடமாவது டைம் ஆகும் அப்படின்றத சோக்கா கண்டுபிடிக்கிறான். அப்படி கண்டுபிடிச்ச உடனே அந்த 2 நிமிஷத்துக்குள்ள நம்ம எப்படியாச்சும் டிஎம்சியை தாண்டி போயிட்டோம் அப்படின்னா நம்ம வடகொரியால இருந்து லீவ் ஆகி சவுத் கொரியாக்குள்ள அசால்ட்டா என்டர் ஆயிடலாம். அப்படி ஒன்ஸ் என்டர் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஃபைட்டர் ஜெட் அமெரிக்காட்ட கொடுத்து வடகொரியாவை பழி வாங்கின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோக்கு செம்ம சோக்கா பிளான போடவும் செய்யறான். பிளானை போடுறது மட்டும் இல்லாம அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான டேட்டையும் டைமையும் எக்ஸாக்டா குறிக்கவும் செய்யறான். அதுதான் 1953 வருஷம் செப்டம்பர் மாசம் 21 காலை 10 மணி. அந்த ஒரு டைம்ல செம்ம காமா எப்பயும் போல ரெகுலரா பிராக்டிஸ்க்கு ஏறி உட்கார்ற மாதிரி தான் MiG-15 ஃபைட்டர் ஜெட்ல நம்ம சோக்கும் ஏறி உட்கார்றான். அப்படி ஏறி உட்கார்ந்து அந்த சமயத்துல அவனோட உள் மனசுக்குள்ள அவன் சொல்லிக்கிட்ட ஒரே விஷயம் இதுதான், இன்னைக்கு டே தான் எனக்கான டே. இந்த டேவை மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்து வாழ்நாள் முழுக்க வடகொரியால தான் என்னோட வாழ்க்கையை கழித்தாகணும். அது நரகத்தை விட மோசமா இருக்கும். இன்னைக்கு நாள்ல எப்படியாச்சும் இங்கிருந்து தப்பிச்சு போயானோ அதுக்கான டைமை கரெக்டா பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மனசுக்குள்ள அவனே சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு இருக்கப்பே சைடு பை சைடு என்ஜினை ஸ்டார்ட் பண்றான். என்ஜினை ஸ்டார்ட் பண்ணோடனே உள்ள இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே பக்காவா ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்றதையும் செக் பண்றான். அப்படி செக் பண்ணோடனே நீங்க இப்ப மேலே ஏறி பறக்கலாம் அப்படின்னு ரேடியோல சிக்னல் வந்த உடனே அவனோட ஃபைட்டர் ஜெட்டை மெல்ல மேலே ஏத்தி 5000 அடி உயரத்துல பாத்தீங்கன்னா மற்ற ஃபைட்டர் ஜெட்டோட சேர்ந்து ஒரு ஃபார்மேஷன்ல ட்ரைனிங்கும் ஸ்டார்ட் பண்றான். அப்படி மேலே ஏறி பறந்துட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல நம்ம சோக்கோட ஃபைட்டர் ஜெட் எந்த இடத்துல எக்ஸாக்ட்டா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஃபார்மேஷன் ஆகி எல்லாருமே ஓட்டிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா அதுல சென்டர் ஆஃப் த பிளேஸ்ல தான் நம்ம சோக்கு ஃபைட்டர் ஜெட்டை ஓட்டிட்டு இருக்கான். சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரே ஃபார்மேஷன்ல ஒரே டைரக்ஷன்ல தான் ஓட்டிட்டு இருக்காங்க. அப்படி ஓட்டிட்டு இருக்கிற ஒரு சமயத்துல சோக்கோட உள்ளுணர்வு சொல்லுது, இதுதான் உனக்கான டைம். இந்த டைம்ல நீ ஃபார்மேஷனை உடைச்சு போகல அப்படின்னா உன்னால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுணர்வு சொல்லுது. அப்படி சொன்ன அடுத்த செகண்டே கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு அந்த ஃபார்மேஷன்ல இருந்து டிவியேட் ஆகி ஃபைட்டர் ஜெட்டை ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறான். இதுல MiG-15 பத்தி நம்ம சொல்லி தான் தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த காலகட்டத்தில் இந்த உலகத்தோட ஃபாஸ்டஸ்ட் ஃபைட்டர் ஜெட்டாவே இந்த MiG-15 தானே இருந்துச்சு. ஸோ அதனாலேயே ஃபுல் த்ராட்டில் கொடுத்த உடனே 500 மைல்ஸ் per hour அப்படின்ற ஸ்பீட்ல ஸ்விங்னு பயங்கர ஃபாஸ்டா போகுது. அப்படி ஃபாஸ்டா போற அந்த ஒரு ஸ்பீடை நீங்க இமேஜின் பண்ணோம் அப்படின்னா டாப் கன் படத்தை நீங்க பார்த்திருந்தாலே தெரிஞ்சுக்கும். ஸ்விங்னு போகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி செம்ம ஸ்பீட்ல டிவியேட் ஆகி போகுது. அப்படி போறது அந்த ஃபார்மேஷன்ல இருந்த ஒரு பைலட் நோட் பண்ணிடுறான். அதை நோட் பண்ண உடனே சோக் என்ன உன்னோட ஃபார்மேஷனை உடைச்சு வேற பக்கம் போற, உடனே திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு கால் கொடுக்குறான். இப்படி இவன் கால் கொடுக்குற இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம சோக்கோட காதுகள்லயும் கேக்குது. அப்படி கேட்ட உடனே சோக்கு முடிவு பண்ணிடுறான், ஆத்தாடி ஒருத்தன் நம்ம உடைச்சு போறத பார்த்துட்டா அதை நம்மகிட்ட சொல்லவும் செஞ்சுட்டான். இந்த சமயத்துல நம்ம திரும்பி போக மாட்டோம் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்ச உடனே கீழே கிரவுண்ட்ல உள்ள இன்ஃபார்ம் பண்ணிடுவான். சோ நம்மளுக்கு கிடைச்ச டைம் 2 நிமிஷம் தான். இந்த 2 நிமிஷத்துக்குள்ள நம்ம எப்படியாச்சும் டிஎம்சியை கிராஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஃபுல் த்ராட்டில் விடாம அப்படியே பிடிச்சிட்டு வேற லெவல்ல செம்ம ஃபாஸ்டா சர்ன்னு போறான். அப்படி போயிட்டு இருக்கப்ப கீழே இருக்கிற நெற்கதிர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட்ல வேற லெவல்ல சொரு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஆடுது. அது மட்டும் கிடையாது, மரத்தோட மேல இருக்கிற கிளைகள்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா அதை கூட பாத்தீங்கன்னா சத்துன்னு ஒடிச்சு எரிஞ்சுக்கிட்டு தான் தும்சம் பண்ண மாதிரி இந்த ஃபைட்டர் ஜெட்டை நம்ம சோக்கா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கப்பதான் தூரமா பாத்தீங்கன்னா டிஎம்சி நம்ம சோக்கோட கண்கள்ல படுது. சோ இந்த மூமெண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மூமெண்ட். நம்ம டிஎம்சி இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போயிட்டோம் அப்படின்னா சவுத் கொரியாக்குள்ள போயிடலாம். சோ இனிமேல் நம்ம ஃபாஸ்ட் மட்டும் மெயின்டைன் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாவும் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா ஓட்டிட்டு இருக்கப்ப யாராச்சும் நம்மள சூட் பண்றாங்களா அப்படின்றது நுண்ணிப்பா கவனிச்சுட்டே ஓட்டுறான். அப்படி இவன் ஓட்டுறப்ப இவன் எதிர்பார்த்த மாதிரி டிஎம்சில இருக்கிற ஆன்டி ஏர்கிராஃப்ட் சிஸ்டம்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுங்க ஒரு ஃபைட்டர் ஜெட் டிஎம்சி நோக்கி வருது அப்படின்றது தெரிஞ்ச உடனே அது ஆக்டிவேட் ஆகி அந்த ஃபைட்டர் ஜெட்டை நோக்கி எக்கச்சக்கமான குண்டுகளை வீச ஆரம்பிக்குது. ஆனா என்னத்தை தான் அத்தனை குண்டுகள் வந்தாலும் நம்மளால தான் அது எல்லாத்தையும் நுண்ணிப்பா நோட் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. அது மட்டும் கிடையாது, இந்த MiG-15 ஓட்டுறதுல வேற லெவல்ல கை வந்த கலைப்படுத்தவன் இல்லையா. சோ அதனாலேயே அந்த குண்டுகள் எந்த பக்கம் வருதோ அந்த பக்கத்துக்கு ஆப்போசிட்டா டக்கு டக்குன்னு ஃபைட்டர் ஜெட்டை மாத்தி ஓட்டி வேற
லெவல்ல அதுல இருந்து தப்பிச்சு போயிட்டே இருக்கான். ஆனா என்னதான் இப்படி தப்பிச்சு போனாலும் இவன் ரொம்ப ஹைட் எல்லாம் பறக்கவே இல்ல, கொஞ்சம் கீழே லோவா தான் பறந்துட்டு இருக்கான். சோ அதனாலேயே கீழே தரை லெவல்ல இருக்கிற சோல்ஜர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுமே இப்படி ஒரு ஃபைட்டர் ஜெட் வடகொரியில இருந்து வெளியே போக போகுது அப்படின்றது தெரிஞ்ச உடனே அவங்களோட கன்ஸை வச்சு டப்புன்னு கீழே இருந்து சுட்டுட்டே இருக்காங்க. ஆனா அதுலயும் தாக்கு பிடிச்சிட்டு நம்ம சோக்கு வேற லெவல்ல மிக்-15 எப்படிலாம் புகுந்து விளையாட முடியுமோ அப்படி புகுந்து விளையாண்டு செம்மையா சருன்னு போயிட்டே இருக்கான். இப்படி வித்தை காட்டி இந்த மிக்-15 ஓட்டுறத பார்த்த சில சோல்ஜர்லாம் பார்த்தா மெய் மறந்து போய் யாருடாவே இப்படி ஃபைட்டர் ஜெட்டை ஓட்டிட்டு வேற லெவல்ல நார்த் கொரியால இருந்து தப்பிக்க போறானான்னு சொல்லிட்டு ஆணும் வாயை பொழுது தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு பக்கம் குண்டை வீசிட்டு இருக்கிற தருணத்துல இன்னும் சில பேர் வாயை பொழுது பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல நம்ம சோக்கு ஒரு சில செகண்ட கிராஸ் பண்ணிட்டா நம்ம டிஎம்சியை கிராஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வர்றான். அந்த சமயத்துல சோக்குக்கு ஹார்ட் பீட் டக்குன்னு அடிக்க ஆரம்பிக்குது. இந்த உலகமே ஸ்லோவா மூவ் ஆகிற மாதிரியான ஒரு மொமெண்ட் அவனோட கண்கள்ல தெரியுது. அந்த சமயத்துல இவன் என்னத்தை தான் 500 மைல்ஸ் per hour அப்படின்ற ஸ்பீட்ல போனாலும் அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்லோ மோஷன்ல நகர்ற மாதிரி தான் நம்ம சோக்குக்கே தெரியுது. சோ இந்த செகண்ட்ஸை மட்டும் நம்ம கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டிஎம்சியை கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உயிரை கையில பிடிச்சிட்டு த்ராட்டில் விடாம பிடிச்சி இழுக்கிறான். அப்படி இழுக்கிற அந்த ஒரு சமயத்துல இவன் எதிர்பார்த்த மாதிரியே அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா டிஎம்சியை கிராஸ் பண்ணி, அதாவது வடகொரியாவை கிராஸ் பண்ணி சவுத் கொரியாக்குள்ள தன்னோட மிக்-15 கொண்டு நுழையவும் செய்யறான். எஸ், நம்ம சோக் சக்சஸ்ஃபுல்லா நார்த் கொரியாவை கடந்து சவுத் கொரியாக்குள்ள என்டர் ஆகவும் செஞ்சுட்டான். ஆனா என்னதான் சவுத் கொரியாக்குள்ள என்டர் ஆயிட்டாலும் பிளேனை சக்சஸ்ஃபுல்லா சவுத் கொரியாவோட ஏர் பேஸ்ல போய் லேண்ட் பண்ற வரைக்கும் அவன் உயிர் அவன் கையில கிடையாது. ஏன்னா இப்பதான் போர் முடிஞ்சு அமைதி பேச்சுவார்த்தையும் கையெழுத்தாயிருக்கு. அந்த சமயத்துல ஒரு நார்த் கொரியாவோட விமானம் அத்து மீறி தன்னுடைய நாட்டுக்குள்ள வரத பார்த்து சவுத் கொரியா மலர் தூவியா வரவேற்பாங்க. ஏன்னா இங்க மறுபடியும் குண்டப்பட வந்துட்டாங்களா அப்படின்னு தானே யோசிப்பாங்க. அதுதான் அங்க நடக்கவும் செய்து. சோ இதுதான் நம்ம சோக்குக்கு இருக்க அடுத்த மிகப்பெரிய சவாலாவும் அமையுது. எஸ், என்னதான் நார்த் கொரியால இருந்து சக்சஸ்ஃபுல்லா தப்பிச்சிட்டாலும் சவுத் கொரியால சேஃபா லேண்ட் பண்றதுதான் அடுத்த மிஷனாவே ஷோக்குக்கு இருக்கவும் செய்யுது. எஸ், ஷோக்கோட மிக்-15 சவுத் கொரியாவோட ரேடார்க்குள்ள வந்த உடனே சவுத் கொரியா ஏர் பேஸ் ஃபுல்லா அலாரம் ஒலிக்க ஆரம்பிக்குது. அப்படி ஒலிச்சோடனே நம்ம இன்ட்ரோல சொன்ன மாதிரி எல்லா சோல்ஜர்ஸும் அவங்கவுங்க பொசிஷனுக்கு போகவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சோல்ஜர்ஸ் அவங்கவுங்க பொசிஷன்ஸ்க்கு போற எல்லா விஷயங்களையும் மிக்-15ல இருந்த மாதிரியே நம்ம ஷோக் பார்த்துக்கிட்டும் இருக்கான். ஆனா என்னதான் பார்த்தாலும் நான் அவங்க கூட சண்டை போடலாம் வரலைங்க, நான் அங்க இருந்து தப்பிச்சுதாங்க வந்தேன்னு சொல்றதுக்கு இவன்ட்ட எந்த விதமான எக்யூப்மெண்ட்டும் இல்ல. அதாவது சவுத் கொரியன் பேஸோட கம்யூனிகேட் பண்றதுக்கு இவன்ட்ட ரேடியோவும் இல்ல. அதையும் தூக்கி பின்னாடி போட்டான். அதே எப்படா தூக்கி போட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஃபார்மேஷனை பிரேக் பண்ணிட்டு வந்தான் பாத்தீங்களா. அந்த டைம்ல அவனுடைய ஃபார்மேஷன்ல இருந்த இன்னொரு பைலட் எங்கடா போறா அப்படின்னு சொல்லி கேட்டான் பாத்தீங்களா. அந்த கணத்திலே அவனுடைய காதுல இருந்த ஹெட்செட்டை தூக்கி பின்னாடி வீசிட்டான். ஏன்னா இதுக்கு மேலே இந்த ஹெட்செட் நம்ம காதுல இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு தேவையில்லாத டென்ஷனை தான் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை தூக்கி அவனுக்கு பின்னாடி எரிஞ்சிட்டான். சோ அதை இப்ப தேடி எடுத்து சவுத் கொரியன் பேஸ்ட கம்யூனிகேட் பண்ணனா அதுக்குள்ளே பிளேன் எங்காவது போயிடும் இல்லையா. ஏன்னா இப்ப போயிட்டு இருக்க ஸ்பீட் எவ்வளவு 500 மைல்ஸ் per hour இல்லையா. சோ அதனால இப்ப கம்யூனிகேட் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கான். இதுக்கெல்லாம் மேல இவன்ட்ட ஒயிட் பிளாகும் கிடையாது. சோ அதனால நான் சண்டை போடலாம் வரலைங்க, சமாதானத்துக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்ற சிக்னலே அவனால காட்ட முடியாது. சோ இப்போதைக்கு ஷோக்குக்கு இருக்க ஒரே சாய்ஸ் கடவுளை வேண்டது மட்டும்தான். சோ அதனாலே ஷோக் அந்த கணத்துல கடவுளே நான் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கேன், எவனும் என் மேல குண்டை போட்டுற கூடாது, இப்பதான் பெரிய கண்டத்துல இருந்தே தப்பிச்சு வந்திருக்கேன், எப்படியாவது என்ன சேஃபா கொண்டு போய் சவுத் கொரியன் ரன்வேல மட்டும் இறக்கி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே அந்த பிளைட்டை செலுத்திட்டு இருக்கான். அப்படி இவன் வேண்டதுக்கு பலன் அளிக்கிற மாதிரி அங்க மிராக்கல் நடக்கவும் செஞ்சுச்சு. எஸ், இவனை நோக்கி எந்த அமெரிக்கன் ஃபைட்டர் ஜெட்டும் குண்ட போடவும் இல்ல, கீழே இருந்த கிரவுண்ட் சோல்ஜர்ஸும் இவனை நோக்கி சுடவும் இல்ல. சோ இப்படி எல்லாமே ஷோக்குக்கு சாதமா இருந்த அந்த டைம்ல லேண்டிங் கியரை கீழே இறக்கி நம்ம ஷோக்குனால ஸ்வங்கின்னு வந்து அந்த ரன்வேல அவனுடைய டயர்ஸை இறக்குறான். அப்படி இவன் டயர்ஸ் இறக்கணும்னு அந்த டயர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ரன்வே கிழிச்சுக்கிட்டு போய் ஒரு இடத்துல நிக்கவும் செய்து. அப்படி நின்ன உடனே அந்த சவுத் கொரியன் ஏர்பேஸ்ல இருந்த எக்கச்சக்கமான அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் பாத்தீங்கன்னா கன் எடுத்துட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு இவனுடைய ஃபைட்டர் ஜெட்டுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அப்படி நின்று அவங்கள பார்த்து நம்ம ஷோக்குனாலும் பயப்படாம லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அவனுடைய கேனோபி டோரை ஓபன் பண்ணிட்டு அப்படியே அவனுடைய ரெண்டு கையையும் தூக்கிட்டு லைட்டா எந்திரிச்சு நிக்கிறான். அப்படி நின்று இவனை பார்த்து அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இவனுக்கும் இங்கிலீஷும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. சோ நம்ம ஷோக் பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது ஒண்ணுமே புரியாம லைட்டா சிரிச்சு மலிப்பிட்டு நிக்கிறான். அப்படி நிக்கிறப்பே கிட்டத்தட்ட 30 செகண்ட்ஸும் கிடக்குது. அந்த 30 செகண்ட்ஸ் என் வாழ்நாளே மிகவும் நர்வஸான மொமெண்ட் அப்படின்னு பின்னாட்கள ஷோக் அவருடைய ஆட்டோ பயோகிராஃபில சொல்லவே செஞ்சிருக்காப்ல.
ஏன்னா அந்த 30 செகண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தர் என்ன பார்த்து ஃபயர் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல என் வாழ்நாள் முடிஞ்சிருக்கும். ஆனா என்னோட ஆழமான தாட்ஸான்னு தெரியல, இல்ல எங்க அம்மாவோட பிளெஸிங்ஸானு தெரியல, அந்த 30 செகண்ட்ஸ்ல என்ன சுத்தி இருந்த ஒரு சோல்ஜர் கூட என்ன நோக்கி ஃபயர் பண்ணாம என்ன அப்படியே பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அப்படி அவங்க பார்த்துட்டு இருக்கப்பே தூரமா பாத்தீங்கன்னா ஒரு ஆபீசர் ஓடி வந்தாப்ல. அப்படி ஓடி வந்த அவர் பாத்தீங்கன்னா எல்லா சோல்ஜர்ஸும் கன்ஸ் கீழே இருக்குங்க, அவன் நம்மள அட்டாக் பண்ணலாம் வரல, அவன் இங்க தப்பிச்சு தான் வந்திருக்கா அப்படின்னு ஏதோ சொன்னாப்ல போல. அப்படி சொன்ன உடனே என்ன சுத்தி இந்த எல்லா சோல்ஜர்ஸும் கண்ணை கீழே இறக்குனாங்க. கீழே இறக்குனதோட மட்டும் இல்லாம என்னையும் அந்த விமானத்துல இருந்து இறக்கியும் விட்டாங்க. அதுல இருந்து இதுதான் சொல்லிருப்பான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பின்னாட்கள்ல நம்ம சோக் சொல்லவும் செஞ்சிருக்காப்ல. சோ ஒன்ஸ் சோக் அந்த விமானத்துல இருந்து இறக்கி விட்டோன்னே அந்த ஏர்பேஸ்ல இருக்கிற ஒரு விசாரணை ரூமுக்கும் கூட்டு போறாங்க. அங்க கூட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு இன்ப அதிர்ச்சியே சோக்கு காத்துட்டு இருந்துச்சு. அந்த விசாரணை ரூம்ல இருந்த அமெரிக்கன் ஆபீசர்ஸ் எல்லாம் டேய் எங்கடா இருந்த இவ்வளவு நாளா, உன்னத்தாண்ட நாங்க இவ்வளவு நாளா தேடிட்டே இருந்தோம், நாங்களும் இந்த MiG-15 விமானத்தை கைப்பற்ற எவ்வளவோ முயற்சி எடுத்தோம், ஆனா எங்களால முடியவே இல்ல, நீ யாரா ராசா இவ்வளவு அசால்ட்டா நார்த் கொரியால இருந்து எந்த விதமான டேமேஜும் ஆகாம ஒரு MiG-15 விமானத்தை அழகா கடத்தி கொண்டு வந்து எங்களோட ஏர்பேஸ்ல இறக்கி எங்களுக்கே கிஃப்ட் தந்துட்டியாடா, உன்னத்தாண்ட நாங்க தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சு முத்தம் கொஞ்சுறாங்க. ஆனா இவங்க எப்படி முத்தம் கொஞ்சறத பார்த்து நம்ம சோக்குனால ஒண்ணுமே புரியல. நம்ம கவர்மெண்ட்டை பழி வாங்குறதுக்காக இந்த MiG-15 விமானத்தை கடத்திட்டு வந்தோம், அதுக்கு எதுக்கு இவங்க இவ்வளவு எக்ஸைட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குனால ஒண்ணுமே புரியவும் இல்ல. அப்படி நம்ம ஷோக் புரியாம முழிச்சிட்டு இருக்கிறப்பதான் அங்க இருந்த ஒரு ஆபீசர் அந்த ஆபரேஷன் மூலாக்கு பிரிண்ட் பண்ண ஒரு லீஃப்லெட்டை கொண்டு வந்து நம்ம ஷோக்குக்கு முன்னாடி நீட்றாப்ல. அப்படி நீட்ற அந்த லீஃப்லெட்டை படிச்சோடனே நம்ம ஷோக்னாலும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஏன்னா நம்ம ஷோக் பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் நார்த் கொரியால இருந்து தப்பிச்சு சேஃபா சவுத் கொரியாவுக்கு வந்தா போதும் தான் நினைச்சிட்டு இருந்தாப்ல. ஆனா அப்படி தப்பிச்சிருந்த இவருக்கு பாத்தீங்கன்னா $1,00,000 ரிவார்டு கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம ஷோக் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா இனிஷியலா $50,000 தான் சொன்னீங்க, எப்பரா $1,00,000 ஆச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்மள்ட்ட அல்வா மாதிரி எந்த விதமான டேமேஜ் ஆகாம MiG-15 அப்படியே அல்லைக்கா தூக்கிட்டு வந்து கொடுத்துருக்காப்ல இல்லையா, அதுக்கு ரிவார்டா தான் அமெரிக்கா $1,00,000 கொடுக்கவே செஞ்சிருக்காங்க. சோ கண்ணா 1 லிட்டர் தின்ன ஆசையா அப்படின்றப்ப 2 லிட்டர் கையில கொண்டு வந்து கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான மொமெண்ட்ல தான் அந்த டைம்ல ஷோக் இருக்கவே செஞ்சாப்ல. சோ அமெரிக்கா கொரியன் வரப்ப இதை எப்படியாச்சும் நம்ம கைப்பற்றணும்னு நினைச்சிட்டு இருந்தப்ப இது அல்வா மாதிரி வந்து கிடைச்சா சும்மாவா விடுவாங்க. அமெரிக்காவோட இன்டெலிஜென்ட் ஆபீசர்ஸா இருந்தாலும் சரி, ஃபைட்டர் ஜெட்டோட மெக்கானிக்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த ஃபைட்டர் ஜெட்டை சுத்தி வளைச்சு அக்குவேர் அணுவேரா பிரிச்சு இதுல என்னடா டெக்னாலஜி இருக்கு, இதுல அப்படி என்னடா ஸ்பெஷல் மெக்கானிசத்தை யூஸ் பண்ணி இவ்வளவு ஃபாஸ்டா பறக்க விட்டாங்க, இவ்வளவு ஃபாஸ்டா மேல எலும்பு வச்சானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸையும் அக்குவேர் அணுவேரா ஆராயறாங்க. ஆராயறதுல மட்டும் இல்லாம இந்த MiG-15 எப்படி வீழ்த்துறது அப்படின்றதுக்கான வியூகங்களையும் வகுக்கவும் செய்யறாங்க. இப்படி வகுத்ததுக்கு அப்புறம் தான் இனிமேல் நீங்க MiG-15 கொண்டு வாங்கடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சவால் விட்டு அது வரைக்கும் யாராலையும் அழிக்கவே முடியாது அப்படின்னு பார்க்கப்பட்ட இந்த MiG-15 இதை அழிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஃபைட்டர் ஜெட்டா அமெரிக்கா மாற்றவும் செஞ்சாங்க. அப்படி மாற்றினதுக்கு அப்புறம் நம்ம சோக்கா கடத்திட்டு வந்த இந்த ஃபைட்டர் ஜெட்டை இவங்க டிமாலிஷ் பண்ணாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. நம்ம சோக்கு ஒரு தரம் கஷ்டப்பட்டு இதை கடத்திட்டு வந்திருக்கான் இல்லையா, சோ அதனாலேயே அதை நினைவார்த்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ் நடத்துற பேரேட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இதை கொண்டு வரவும் செய்வாங்க. அது மட்டும் கிடையாது, அமெரிக்கால இருக்கிற ஓகியோல இருக்கிற யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏர்ஃபோர்ஸ் மியூசியத்துல பாத்தீங்கன்னா இதை நினைவார்த்தமா இன்னைக்கு வரைக்கும் வச்சு மக்களுக்காக காட்டிட்டும் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்த ரஷ்யா பல தடவை பாத்தீங்கன்னா எங்களோட MiG-15 எங்கிட்டே திருப்பி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அமெரிக்காட்ட கேட்கவும் செஞ்சிருக்காங்க. அப்படி கேட்கிறப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கா இதை நக்கல் பண்ற விதமா உங்களோட ஃபைட்டர் ஜெட் தானே, முடிஞ்சா நீங்களே வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சில சவால்களும் விடவும் செஞ்சிருக்காங்க. சோ தன்னோட தாய்நாடு தன்னோட தந்தைக்கு செய்த ஒரு மிகப்பெரிய துரோகத்துக்கு பழி வாங்குறதுக்காக சோக்கு செஞ்ச இந்த சோக்கான விஷயமே பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு சாதகமாகவும் மாறிச்சு. அதுவே ஓங்கி இருந்த சோவியத் யூனியன் அண்ட் வடகொரியாவோட கைகளை கீழே இறக்கவும் வச்சுச்சு. கூடுதலா நம்மளோட சோக்கோட லைஃபை சோக்கா மாத்திர மாதிரி $1,00,000 கிடைச்சு சோக்கு வேற லெவல்ல 92 வயது வரைக்கும் அமெரிக்கால ஜாலியா வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுது. சோ இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.